ॐ वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे பரமானந்தமாதவம். நிஸ்திரைகுண்யனாக சமபுத்தி உடையவனாக இருப்பாயாக என்று பார்த்தனிடம் பகர்ந்த பத்மநாபன் கர்மயோகத்தின் சொரூபத்தை 47வது ஸ்லோகத்திலே விளக்குகின்றார். கர்மண்யேவ அதிகாரஸ்தே இந்த 47வது ஸ்லோகத்தை அநேகமாக எல்லோருமே அறிந்த ஒரு அழகான ஸ்லோகமாகும். கர்மன் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதோர்பூஹு மா தே சங்கோஸ்த்வ கர்மணி. தே உனக்கு கர்மணி ஏவ கர்மங்களை செய்வதில்தான் அதிகாரக பொறுப்பு உண்டு. பலேஷு அவற்றின் பயன்களில் கதாச்சன ஒருபொழுதும் மா உரிமை இல்லை. கர்மபல ஹேதுகு கர்மங்களின் பயன்களை கோருவதற்கு காரணமாக மா பூகு ஆகாதே. தே உனக்கு அகர்மணி கர்மங்களை செய்யாமல் இருப்பதிலும் சங்கக பற்று மா அஸ்து இருக்கக்கூடாது. நியத்தம் குரு கர்மத்துவம் என்று பகவான் பகர்ந்துள்ளார். சாஸ்திரங்களில் அவரவர்க்குரிய வர்ண ஆசிரம தர்மங்கள், நித்திய கர்மம், நைமித்திய கர்மம், காமிய கர்மம் போன்ற அனைத்துமே விதிக்கப்பட்டுள்ளன. அவற்றை முறைப்படி செய்ய வேண்டும். இந்த விதிமுறைகள் எல்லாம் அரிதாக மனித பிறவை பெற்ற மனிதர்களுக்குத்தானே அன்றி விலங்குகளுக்கோ பறவைகளுக்கோ அல்ல. சாஸ்திர விதிப்படி கர்மங்களை செய்யும் பொறுப்பு மனிதர்களுக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டுள்ளது. கர்மங்களை செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்ற பற்றில்லாமல் பரமாத்மாவை அடைவதற்குரிய சாதனமாக கருதி செயலாற்ற வேண்டும். கர்மங்களை செய்யாமல் ஒருவராலும் உயிர் வாழ முடியாது. நஹி கஷ்டிச்சணமபி ஜாதோ திஷ்டத்ய கர்ம கிருத் காரியதே ஹ்யவஷ கர்ம சர்வ பிரகிருதி ஜெயர்குணைஹி. எந்த கர்மமும் செய்யாமல் ஒரு கணமும் ஒருவராலும் உயிர் வாழ முடியாது. பிரகிருத்தியினால் உண்டான குணங்களால் எல்லோரும் தம்மை அறியாமல் செயல்களிலே ஈடுபடுகின்றார்கள் என்று 3வது அத்தியாயத்திலே முகுந்தன் மொழிந்துள்ளார். ஆகையால் சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை ஒவ்வொருவரும் நிச்சயமாக சிரத்தையுடன் செய்ய வேண்டும். ஆனால் மா பலேஷு கதாச்சன பலனை எதிர்பார்க்கக்கூடாது. கர்மங்களின் பயன்களில் உனக்கு ஒருபோதும் உரிமை இல்லை என்று எம்பெருமான் ஏம்புகின்றார். கர்ம பலனை விரும்பாமல் செயலை செய்ய சொல்கிறாரே, அது எப்படி செய்ய முடியும்? யாருமே எதையும் விரும்பாமல் ஒரு செயலில் இறங்க மாட்டார்கள் அல்லவா? பிரயோஜனம் அனுத்தியஸ்ய மந்தோபின பிரவர்த்ததே. பயனை விரும்பாமல் மந்த மதியுடையவனும் ஒரு காரியத்தை தொடங்க மாட்டான். இந்த காரியத்தை செய்தால் இன்ன பலன் கிடைக்கும் என்ற ஒரு எதிர்பார்ப்பினால்தான் ஒவ்வொருவரும் செயல்களை செய்கிறார்கள். ஆனால் பகவானோ நீ பயனை விரும்பாமல் செயலை செய்யும்படி கூறுகின்றார். நீ பயனை விரும்பி செய்தாலும் சரி, விரும்பாமல் செய்தாலும் சரி, அந்தந்த செயலுக்குரிய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்கிறார். அது மட்டுமல்ல, நாம் செய்த கர்மங்களின் பலன்களை பெறுவதற்கு நமக்கு ஒருபொழுதும் சுதந்திரமே இல்லை. எந்த கர்மத்திற்கு என்ன பயன், அது எப்போது கிடைக்கும் என்றெல்லாம் நம்மால் அறிய முடியாது. நாம் விரும்பியபடி பலன் உடனே கிடைக்கலாம், அல்லது கால தாமதமாக கிடைக்கலாம். நாம் எதிர்பார்த்த அளவு பலன் கிடைக்கலாம், அல்லது அதைவிட அதிகமாகவும் கிடைக்கலாம், அல்லது குறைவாகவும் கிடைக்கலாம். எந்த பலனும் நம்முடைய விருப்பப்படி கிடைக்கும் என்று சொல்ல முடியாது. அது மட்டுமல்ல, அந்தந்த செயல்களை செய்யும் பொழுது அந்த செயலினால் ஏற்படக்கூடிய பலனை நினைத்து கொண்டே செய்யும் பொழுது எந்த செயலையும்
பூர்ணமாக சிரத்தையுடன் செய்ய முடியாது. உதாரணமாக, பள்ளியிலே படிக்கின்ற ஒரு மாணவன் அந்த பள்ளியிலேயே அதிக மதிப்பெண் வாங்கி முதல் மாணவனாக தேர வேண்டும் என்ற லட்சியத்தோடு படிக்கின்றான். அந்த லட்சியம் நல்லதுதான். ஆனால் பரீட்சை எழுதும் சமயத்திலே தான் அதிக மதிப்பெண் வாங்குவதாகவும் பள்ளியிலே முதல்வராக தேர்வதாகவும் எண்ணி அந்த பலனை நினைத்து கொண்டு அவன் பரீட்சை எழுதினால் அவனால் ஒழுங்காக எழுத முடியுமா? முடியாது. ஆகையினால் எந்த செயலை செய்யும் பொழுதும் அந்த பலனை எதிர்பார்க்காமல் நீ செயலை முழுமனுடன் செய்ய வேண்டும். கர்மங்களின் பயன்களை எல்லாம் பகவானே அருளுகின்றார். பலமத உபபத்தேகே என்பது பிரம்மசூத்திரம். இதில் பரமாத்மாதான் நாம் செய்யும் கர்மத்திற்கேற்ப பயனை வழங்குகிறார் என்று கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, மோட்சத்தை தவிர மற்ற எதை விரும்பி நாம் எந்த கர்மத்தை செய்தாலும் அதனால் கிடைக்கும் பயன் அற்ப பயன்தான். அந்த பயன் நிலையற்றது. சிறிது காலம்தான் அது சுகத்தை தரக்கூடியது. அந்த சுகமும் உண்மையான சுகமல்ல. ஆகவே எந்த பயனையும் விரும்புவது கூடாது. மா கர்ம பலஹேதுர் பூகு என்கிறார் எம்பெருமான். மனம், புத்தி, புலன்கள் மூலமாக சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்டுள்ள கர்மங்களை செய்யும் பொழுது நான் செய்கிறேன் என்ற மமதை இல்லாமல், பற்றில்லாமல், பயனில் ஆசை இல்லாமல் செய்வாயாக என்று உபதேசிக்கிறார். மாதே சங்ககாஸ்து அகர்மணி என்றும் உபதேசிக்கிறார். சாஸ்திரங்களில் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமல் இருக்கக்கூடாது. சில பேர் மோகத்தினாலே கர்மங்களை செய்யாமல் விட்டுவிடுகின்றார்கள். சிலரோ அந்த செயலை செய்வது துக்கத்தை தரும் என்றும் உடல் வருத்தத்திற்கு அதிகமாக அஞ்சியும் கர்மத்தை செய்யாமல் இருக்கிறார்கள். அவ்வாறெல்லாம் கர்மத்தை விடக்கூடாது. கர்மத்தை செய்யாமல் இருப்பதனாலே ஒருவன் நைஷ்கர்ம சித்தியை அடைய முடியாது. ந கர்மணாமனாரம்பாத் நைஷ்கர்மியம் புருஷோஷ்ணுதே நச்ச சந்நியசனாதேவ சித்திம் சமதி கச்சதி. கர்மங்களை தொடங்காமல் இருப்பதனாலே மட்டும் ஒருவன் கர்மத்திலிருந்து விடுபட்ட நிலையை, நைஷ்கர்ம சித்தியை அடைவதில்லை. கர்மத்தை விடுவதாலே சித்தியை அடைவதுமில்லை என்று 3வது அத்தியாயத்திலே அச்சுதன் அருளியிருக்கிறார். ஆகவே எக்காரணத்தை கொண்டும் விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமல் விடுவதற்கு நீ விரும்பக்கூடாது. பலனை விரும்பாமல் நீ நிச்சயமாக கர்மத்தை செய்ய வேண்டும் என்று விமலன் விளம்பியுள்ளார். கர்மண் ஏவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலஹேதுர்பூஹு மா தே சங்கோஸ்த கர்மணி. கர்ம பயனில் உனக்கு உரிமை இல்லை என்று உணர்வாயாக. விதிக்கப்பட்ட கர்மங்களை செய்யாமலும் இருக்கக்கூடாது என்றெல்லாம் கூறிய கண்ணபிரான் கர்மங்களை எவ்விதம் செய்ய வேண்டும் என்பதை 48வது ஸ்லோகத்திலே கூறுகின்றார். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே. ஹே தனஞ்சய, அர்ஜுனனுக்கு தனஞ்சயன் என்று ஒரு பெயர். ஏன்? பல நாடுகளிலே சென்று அங்குள்ள எதிரிகளையெல்லாம் வென்று, அரசர்களை வென்று, செல்வத்தையெல்லாம் சேகரித்து வந்தவன் அல்லவா? அப்பேற்பட்ட வீரனான தனஞ்சயனே, சங்கம் தியக்த்வா, பற்றை துறந்து, சித்தி அசித்தியோகோ, வெற்றி தோல்விகளே என்பதில், சமோபூத்வா, சமநோக்குடையனாக இருந்து, யோகஸ்தக, யோகத்தில் நிலை பெற்றவனாய், கர்மாணி, செய்ய வேண்டிய கர்மங்களை குரு, செய்வாயாக. சமத்துவம், சமபாவனை தான் யோகா, யோகம் என்று உச்சியத்தே கூறப்படுகிறது. இந்த ஸ்லோகத்தில் கர்மயோகத்தை கடைபிடிக்கும் முறையை முரளிதரன் மொழிகின்றார். கர்மயோக சாதகன் கர்மத்திலும் அதன் பயனிலும் பற்றையும் தியாகம் செய்ய வேண்டும். அவ்வாறு செயல்படும் பொழுது அவனுக்கு அந்த கர்மத்திலே விருப்பு வெறுப்போ அல்லது அதனால் உண்டாகும் இன்பமோ துன்பமோ ஏற்படாது. வெற்றி தோல்விகளை சமமாக அவன் ஏற்பான். செய்ய வேண்டிய
கர்மம் சரியாக நிறைவேறியதா இல்லையா, அது அனுகூலமாக முடியுமா பிரதிகூலமாக முடியுமா என்பதில் சமபாவனை ஏற்பட்டுவிட்டால் முடிவில் என்ன நடந்தாலும் அவற்றில் விருப்பு வெறுப்பு உண்டாகாது. ஆகவே பகவான் இங்கு பட்டை துறந்து சித்தி அசித்திகளில், அதாவது வெற்றி தோல்விகளில் சமபாவனையை பெற்று கர்மங்களை செய்ய வேண்டும் என்று கூறுகிறார். சமத்துவம் யோக உச்சியதே. சமத்துவத்தின் பெயர் யோகம் எனப்படும். எந்த சாதனை மூலமாவது சமபாவனையை பெற்றுவிட்டால் அவன் யோகி ஆவான். ஆகவே அர்ஜுனா, நீ கர்மயோகி ஆக வேண்டுமானால் சமபாவனையில் நிலை பெற்று காரியங்களை செய்ய வேண்டும் என்று ரிஷிகேஷன் ஏம்புகின்றார். யோகஸ்த குரு கர்மாணி சங்கம் த்யக்த்வா தனஞ்சய சித்ய சித்யோ சமோ பூத்வா சமத்வம் யோக உச்யதே.